என் மகன் எனது சொல்லுக்கும் எனது உத்தரவுக்கும் காத்திருந்தது வெறும் தாயன்பால் மட்டுமல்ல. நான் ஒரு யுகத்தின் பிரதிநிதி. அது ஆச்சாரமான யுகம். நான் பிறந்தது சாஸ்திரத்துக்கு அஞ்சி நடந்த குடும்பத்தில். அதுபோல் தன் குடும்பமும் நடத்தி வைக்க தன்னால் ஆகாவிடினும் என்னால் ஆகும் என்ற நம்பிக்கையில் அந்த யுகத்தை, அந்த ஆச்சார ஜீவிதத்தை கௌரவிப்பதன் பொருட்டே என் சொல்லை, என் வார்த்தையை அவன் எதிர்பார்த்திருந்தான் என்று தன்னை பற்றியும் தன் மகனின் மூர்க்கமான தீர்மானம் பற்றியும் தனித்துப் போன அன்பிற்குரிய கீதாவை பற்றியும் எண்ணி மௌனமாய் வாயடைத்து உட்கார்ந்தாள் பாட்டி. அப்போது அங்கு வந்து அவர்களை விபரீதச் சூழ்நிலைக்கு ஆட்படுத்தியிருக்கும் அந்த கடிதத்தை எடுத்து படித்த பார்வதி, அடி பாவி மகளே, என் தலையிலே தீய வச்சுட்டியேடி என்று தலையில் அடித்துக் கொண்டு அழுதாள். பாட்டி தன் இயல்புக்கேற்ற நிதான புத்தியுடன் அந்த கடிதத்தை மீண்டும் கையில் எடுத்து அந்த கடைசி வரிகளை படித்தாள். ரொம்ப சுயநலத்தோடு செய்த முடிவுதான். எனக்காக பாட்டியைத் தவிர வேறு யார்தான் தங்கள் நலனை துறந்து தியாகம் செய்து விட்டார்கள்? பாட்டிக்கு சுருக் என்றது. உதட்டை கடித்துக் கொண்டாள். இந்த வார்த்தைகளின் அர்த்தம் மற்றவர்களுக்கு புரியாது, பாட்டிக்கு புரியும். கீதா 18 வயதில் நெற்றியில் இடும் திலகத்தை மறந்தது போல், கூந்தலில் சூடும் பூவை துறந்தது போல், அது அவள் விதி என்று சொல்லி அவள் சோகத்தையே மறந்துவிடவில்லையா? அவளை பெற்ற தாயும் தந்தையும் கீதா இப்படியாகி வந்த பிறகுதானே பார்வதி அம்பியையும் ஜானாவையும் பெற்றெடுத்தாள். அதற்கென்ன? அதுதான் வாழ்கின்றவர்களின் வாழ்க்கை இயல்பு. வாழாத கீதாவின் உள்ளில் வளர்ந்து சிதைந்து மக்கி மண்ணாகி பூச்சி அரிப்பது போல் அரித்து அரித்து புற்றாய் குவிந்திருக்கும் உணர்ச்சிகளை, நினைவுகளை, ஆசைகளை, கனவுகளை அவர்கள் அறிவார்களா? ஆனால் கீதாவைப் போல் அவளை விடவும் இளவயதில் 1/2 நூற்றாண்டுக்கு முன் நிலவிய ஹிந்து சமூகத்தின் வைதவ்ய கொடுந்தீயில் வடுபட்டு வாழ்விழந்து அந்த நினைவுகளையெல்லாம் கொண்டிருந்த, அந்த கனவுகளையெல்லாம் கண்டிருந்த, அந்த ஆசைகளையெல்லாம் கொன்றிருந்த கௌரி பாட்டி அவற்றையெல்லாம் கீதாவிடம் காணாமலா, கண்டுணராமலா இருந்திருப்பாள்? அதனால்தான் கணேசையரைப் போலவோ பார்வதி அம்மாளைப் போலவோ கீதா இப்படி நடந்து கொள்ளப் போவதை அறிந்து அவளை வெறுத்து உதறவோ தூஷித்து சபிக்கவோ முடியாமல், ஐயோ என்ன இப்படியாய்விட்டதே என்று கையையும் மனசையும் நெரித்துக் கொண்டு தவியாய் தவிக்கிறாள் பாட்டி. பொழுது சாய்ந்து விளக்கு வைக்கும் நேரத்தில் மேட்னி ஷோவுக்கு போயிருந்த மீனாவும் அம்பியும் வீடு திரும்பினார்கள். வாசற்படியில் கால் எடுத்து வைத்த அம்பி கூடத்து ஈசி சேரில் சாய்ந்து படுத்து ஆழ்ந்த யோஜனையில் அமிழ்ந்திருக்கும் பாட்டியைக் கண்டதும் சட்டென்று நின்று திரும்பி பின்னால் வரும் மீனாவிடம், பாட்டிடே என்று ரகசியமாக எச்சரித்தான். எங்கே? உள்ளே இருக்காளா, கூடத்திலே இருக்காளா என்று பின்வாங்கி நின்றாள் மீனா. சிம்மாசனத்துல தான் சாஞ்சென்று தூங்குறா என்றான் அம்பி. மீனா தோள் வழியே ஸ்டைலாக குசுவி தொங்கவிட்டிருந்த தாவணியை ஒழுங்காக பிரித்து இழுத்து இடுப்பில் செருகிக் கொண்டு மேலாடை ஒழுங்காக இருக்கிறதா என்று ஒருமுறை கவனித்த பின் தலையை குனிந்து சாதுவாக உள்ளே நுழைந்தாள். உள்ளே வந்த பின் தான் பாட்டி தூங்கவில்லை என்று தெரிந்தது. அப்பா ஒரு பக்கம் நாற்காலியிலும் அம்மா ஒரு பக்கம் முகத்தில் முந்தானையை போட்டுக்கொண்டு விம்மியவாறு ஒரு மூலையிலும் விழுந்து கிடப்பது என்ன விபரீதம் என்று புரியாமல் இருவரும் திகைத்து நின்றனர். அப்போது ஜானா சிரித்துக்கொண்டே அம்பியிடம் ஓடி வந்தாள். பாட்டி வெள்ளரி பிஞ்சு வாங்கியாந்தாளே என்று ஜானாவின் குரல் கேட்டு பாட்டி திரும்பி பார்த்தாள் மீனாவை. எப்ப வந்தேள் பாட்டி என்று கேட்டுவிட்டு, என்ன விஷயம், இதெல்லாம் என்ன என்று சைகையால் கேட்டாள் மீனா. பாட்டியின் கண்கள் குளமாயின. மீனாவை பார்க்கும் போதுதான் அவளுக்கு இன்னொரு விஷயமும், கணேசையர் கீதாவை தலைமுழுகச் சொல்வதன் காரணம், பார்வதியம்மாள் கீதாவை சபிப்பதன் நியாய ஆவேசம் இரண்டும் புரிந்தது பாட்டிக்கு. அங்கே கிடந்த அந்த கடிதத்தை மீனா எடுத்து படித்தாள். அதை நீ படிக்க வேண்டாம் என்று தடுக்க நினைத்தாள் பாட்டி. பிறகு ஏனோ படிக்கட்டுமே என்று எண்ணி மீனாவின் முகத்தையே உற்று கவனித்தாள். மீனாவின் முகம் அருவருப்பால் சுளித்தது.
அடி நாசமா போக என்று அங்கலாய்த்தவாறே தொடர்ந்து கடிதத்தை படித்தாள். அவள் தோள் வழியே எக்கி நின்று கடிதத்தை படித்த அம்பி கூட விளக்கெண்ணெய் குடிப்பது போல் முகத்தை மாற்றிக்கொண்டான். வீடே சூன்யப்பட்டது. ஊரெல்லாம் பிளேக் நோய் பரவி கிடக்கும் போது வீட்டில் ஒரு எலி செத்து விழக் கண்டவர்கள் போல் ஒவ்வொருவரும் மிகுந்த சங்கடத்தோடு இன்னொருவர் முகத்தை பார்த்தனர். இரவு முழுவதும் கௌரி பாட்டி தூங்கவில்லை, சாப்பிடவில்லை, கூடத்து ஈசி சேரை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. மகனை பார்த்தும் மருமகளை பார்த்தும் மற்ற பேரக்குழந்தைகளை பார்த்தும் கீதாவை நினைத்தும் பெருமூச்செறிந்து கொண்டிருந்தாள். வழக்கத்துக்கு விரோதமாக என்னை வழியனுப்ப வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பஸ் புறப்படும் போது முந்தானையால் கண்களை கசக்கிக் கொண்டாயே கீதா, இப்போதல்லவா தெரிகிறது பாட்டியை நிரந்தரமா பிரியறமே நுட்டும். பாவம் குழந்தை கண் கலங்கி நின்னிருக்கேன்னு இப்போனா புரியறது. கண்ணில தூசு விழுந்திருக்கும்னு நினைச்சேனே பாவி, என்னடி இப்படி பண்ணிட்டியே என்று அடிக்கடி தன்னுள் குமுறி குமுறி கேட்டுக்கொண்டாள் பாட்டி. விடுகின்ற நேரத்துக்கு சற்று முன்பு தன்னையறியாமல் கண்ணயர்ந்தாள். கண்மூடி கண் விழித்த போது மாயம் போல் விடிவு கண்டிருந்தது. தெருவாசற்படியின் கம்பிக்கதவோரமாக கைப்பெட்டியுடன் வந்து காத்திருந்தான் வேலாயுதம். கண் விழித்த பாட்டி நடந்ததெல்லாம் கனவாகிவிடக் கூடாதா என்று நினைத்து முடிக்கும் முன் இது உண்மை என்பது போல் அந்த கடிதம் ஸ்டூலின் மீது கிடந்தது. அந்த கடிதத்தை எடுத்து மீண்டும் படித்தாள் பாட்டி. அப்போது அறைக்குள்ளிருந்து வந்த கணேசையர் இரவெல்லாம் இதே நினைவாக கிடந்து மருகும் தாயைக் கண்டு தேற்ற எண்ணி, அம்மா வேலாயுதம் வந்திருக்கான், அவள் செத்துட்டான்னு நினைச்சு தலையை சரைச்சு தண்ணியில போய் முழுகு என்றார். இந்த கேட்பொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிரவும். நன்றி.